பயம்? அம்னா தைரியமா வா. சிவா அங்க இருக்குடா. ஏய் மாடிக்கு போறடா, சீக்கிரம் வாடா. ஓகே ஓகே. என்ன சத்தம்? ஏய் வேகமா வாடா, சீக்கிரம்டா. ஓகே வாடா. டேய் இந்த வாண்டு பசங்களோட இதே தொல்லையா போச்சு. இன்னைக்கு வசமா மாட்டீங்க டேய். ஏய் சீக்கிரம் வாடா. சிவா, மாடர்ன் சிவானா தான் ஊரில் இருக்கவங்களுக்குலாம் தெரியும். அது காரணம் இந்த மாடர்ன் தியேட்டர். இதை நான் தான் லீஸ்க்கு எடுத்து நடத்திட்டுருக்கேன். இதனால் நான் படுற அவஸ்தை கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. இந்த தியேட்டரை ஒரு ரைஸ் மில்லாவோ கல்யாண மண்டபமாக மாற்றுறதுக்கு முன்னாடி மக்களுக்கு நல்ல நல்ல சினிமாவாக காட்டணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அது முடியலை. அது காரணம் இவங்க எங்கள் அம்மா. இவங்க இல்லாமல் இந்த வீட்டில் எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இவங்க நடக்காமல் இந்த வீட்டில் எதுவுமே நடக்காது. சுந்தரி பதறாத, நான் எதுக்கு இருக்கேன், அது அப்புறம் பேசிக்கலாம். இதுவரைக்கும் எனக்கு எதிர்த்து யாருமே நிக்கல. அம்மா பசிக்குதுமா. டேய் கொஞ்சம் பொறுடா. நேத்திக்கு சீரியல் பாக்குறச்சே முக்கியமான சீன்ல அந்த பாழாப்பண்ண கரண்ட் கட் ஆயிடுச்சு. அதை பார்த்து முடிச்சலாமேன்னு பார்த்தா விட மாட்டியே. கொஞ்ச நேரம் பசி தாங்காத என்ன பையன் நீ? பாத்தீங்களா, நான் சொன்னப்ப நம்பியிருக்க மாட்டீங்க. இப்போ புரியுதா? சரி அதை விடுங்க. எனக்கு ஒரு தம்பி இருக்கான். அவன் +2 3வது வருஷம் படிக்கிறான். ஏன்னா என் சின்ன பையன் படிப்புல ரொம்ப கெட்டி. வீடு விட்டா ஸ்கூலு, ஸ்கூலு விட்டா வீடுன்னு இருக்கிற இடமே தெரியாது. தங்கமான புள்ள. அது சரி, என் தம்பியை பற்றி எனக்கு தானே தெரியும். என்னடா பண்ணுற? ஹோம்ஒர்க் பண்ணுறான். கம்மியாக பண்ணு, கண்ணு வலிக்க போகுது. இதான் எங்கள் அப்பா. அப்பா வாத்தியார், இப்போ முன்னாள் வாத்தியார். நல்ல வேலை, ரிட்டையர் ஆயிட்டார். வைத்தியர் மகன் நோயாளி, வாத்தியார் மகன் கோமாளின்னு ஊரில் சொல்கிறது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ, என் மூத்த பிள்ளைக்கு நிச்சயமாக பொருந்தும். சின்ன வயசுல படிக்க சொல்லி கெஞ்சினா இப்போ மாட்டுன்னு படம் பார்க்க போயிட்டான். இப்போ படம் பார்க்க சொல்லி ஊரெல்லாம் கெஞ்சினா ஒரு வயலையும் சிக்க மாட்டேங்கிறாங்க. தேட்டர் நடத்துறான், தேட்டரு கிறுக்கு பைய. இவனுக்கு என்ன தெரியும்? அந்த காலத்தில் நான் போகாத தேட்டரா, பார்க்காத படமா? லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் தாக்க திமிதா என்ற தாளத்தில் வா தாக்க திமிதா, என்ற தாளத்தில் வா தாக்க திமிதா. காதில் மெல்ல 10 ரூபா சம்பாதிக்க துப்பு இல்லைனாலும் பந்தாவை ட்ரெஸ் பண்ணுற ஒன்றும் குறைச்சல. என்னடா என்னது 10 ரூபா எடுத்துட்டேன்? டேய் இது நான் கொடுத்தா 10 ரூபா. அப்புறம் ஒரு முக்கியமான ஆளை சொல்ல மறந்துட்டேன். அது வேற யாரும் இல்லை, என் தங்கச்சி. அவளை மாதிரி ஒரு பொண்ணை இந்த ஜில்லாவிலே பார்த்துருக்க முடியாது. என்ன பார்க்குறீங்க? பார்க்கத்தானே போகிறீங்க. புது படம் என்ன டிவிடி இருக்கு? இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது வெறும் சாம்பிள் தான். ஊருக்கு இது மாதிரி பல குடும்பம் இருக்கு. என்னை தாண்டி ஓடுறானே, இவன் தான் நந்து, என் நண்பன். ரொம்ப நல்லவன். ரொம்ப சப்போர்ட்டிவான ஆளு. இவன் கூட இருந்தா எவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கிக்கலாம். இவன் கஷ்டத்தை தவிர. ஆமா, இப்ப யார் கூட நீ பேசிட்டு இருக்கிற? ஆடியன்ஸ். ஓ, இதுல பெரிய காமெடி என்னன்னா, எங்க தியேட்டர் யாரும் புது படம் தர மாட்டாங்க, ஆனா நாங்களும் விட மாட்டோம்.
சொல்லு, இப்போ வந்துடுறேன். ரோஸ் 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 ரோஜா பூவே ரோஜா பூவே 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 ரோஜா 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 நீயே பூவே நீயே பூவே. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன லவ்வா? பின்ன முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணுகிட்ட திடீர்னு ரோஸ் நீட்னா என்ன அர்த்தம்? சாரி சிஸ்டர். சிஸ்டரா? ம். ஹீரோ மாதிரி ரோஸ் கொடுக்க வந்துட்டு சிஸ்டர்னு சொல்ல வெக்கமா இல்ல? ஹலோ, நான் என்னைக்குமே நான் ஹீரோவா நினைச்சதில்ல. ஓ, அவ்வளோ நல்லவனா நீ? ரொம்ப நல்லவன். சார் இந்த ரோஸ் என்னோட இதுங்க. வர்ற வழியில கீழே விழுந்துருச்சு. டேக் இட். என் வீட்டுக்கார ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்த ரோஸுங்க. எடுத்து கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. ம். சிரிச்சுட்டே போங்க சார். ஒரு வேலி தாண்டி உன்னில் பூத்த பூவல்லவா, முத்து பெண்ணை கண்டு கண்ணம் வைத்து முன்னேறவா. பறந்து பறந்து விருந்து அருந்தி வலம் வரவா. என்ன புலி கிளிய மோப்ப முடியுது? சாரி, இதை நான் எதிர்பார்க்கல. யோசிக்காம உங்களை திட்டிட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க பிரதர். பிரதர் பிரதர் பிரதர். தப்பா எடுத்துக்குவேன். பிரதர்னு சொன்னா தப்பா எடுத்துக்குவேன். ஓ, அப்ப சிஸ்டர்னு சொன்னது? அது இவனுக்கு. இவன் சைட் அடிக்க என்ன சகோதரன் ஆக்கிட்டானே. ஏமா அவனை ஆர்டிஓவா எட்டு போட்டு காட்டுறேன். போமா. ரோஜா 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 நீயே நீயே பூவே நீயே பூவே. டேய், என்னடா பேட்டரி போன பொம்மை மாதிரி நிக்கிற? தென்றல், ரோஜா, தேவதை. என்னது? கவிதை. நான் உன் ஃப்ரெண்டு தானே? ஆ. அப்புறம் ஏன்டா என்ன ஏமாத்துற? ஏய், டேய், வால் வருது, டக்குன்னு போ. என்னடா இது? லெட்டர். ட்விட்டர்ல லவ் பண்ணிட்டு இருக்கானுங்க, இப்ப போய் லெட்டர். ஏன் ஓலையில எழுதி சந்தைக்கு போய் புறா வாங்கிட்டு வந்து காலில் கட்டி அனுப்ப வேண்டியதானே? டேய் டேய் நில்றா. டேய் 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 நில்றா. எங்கடா போற? போயிட்டாடா. அதுக்காக நீ உள்ள போனா ரெண்டு பேரும் சேர்ந்து உள்ள போக வேண்டியிருக்கும். ஒரு நிமிஷத்துல லெட்டர் கொடுத்துருப்பேன். கெடுத்துட்டியாடா. இப்போ என்ன உள்ள போனோம், பேரம்பத்திலாம் எடுத்துட்டு வர போறா. பிரேக்ல வெளியே வருவா, வெயிட் பண்ணு. காயோ. டேய் இப்படி வா, லேடிஸ் கூட்டல அடி போட போறேன். ஓகே. வா. ஓகே. டேய் இப்போ எது ட்ரெயின்ல டீ விக்கிற மாதிரி குறுக்கு நெடுக்கு நடந்துட்டு இருக்கிற? நில்லு ஒரு இடத்துல. யார் அது? ஏய், செக்யூரிட்டி. நம்ம தான் அந்த வேலையை பார்க்குறோமே, அவன் எதுக்கு வரான்? ஹலோ, நீங்கள் யார்? ஏன் இங்கே நிற்கிறீங்க? உள்ள ஒரு பொண்ணுக்கு லெட்டர் கொடுக்கணும். எவ்வளோ தும்மல் இருந்தால் படிக்கிற பொண்ணுக்கு லெட்டர் கொடுக்க வருவீங்க? படிக்கிற பொண்ணு லெட்டர் கொடுக்காம பாத்ரூம் கழுவுற ஆயாக லெட்டர் கொடுப்பாங்க. அண்ணே இப்படி வாங்க. தங்க விற்கிற விலைக்கு எல்லா பெற்றவங்களும் பொண்ணுக்கு 50 பவுன் நகையை போட்டு அரேஞ்ச் மேரேஜ் பண்ண முடியாது. உங்களை மாதிரி ஆளுங்களாம் ஹெல்ப் பண்ணாதான் ஊருக்குள்ள 2-3 லவ் மேரேஜ் நடக்கும். அப்புறம் அண்ணனுக்கு எத்தனை பொம்பளை பசங்க? 2 பொண்ணுங்க. நீங்கள் இப்படியெல்லாம் உதவி பண்ணாதான் உங்கள் நல்ல மனசுக்கு உங்கள் 2 பொண்ணுங்களும் உங்களுக்கு செலவு வைக்காம எவனையாவது ஈர்த்து ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க. இருங்க வரேன். சீக்கிரம் வாங்க. பொண்ணு பேர் காயத்ரி, கூப்பிட்டு வந்துருங்க. கண்ணில் விளக்கணை வைத்துட்டு வயிற்றுல நெருப்பு கட்டி வளர்த்தா 2 பொண்ணு ஓடி போயிடும் சொல்கிறானுங்க. அநியாயத்துக்கு சாம வேற ஏதோ காயத்ரி கூப்பிட்டு வராங்க. வணக்கம் மேடம். ஆளு பார்த்தா டீசெண்டா இருக்கீங்க. நான் சொல்லல இந்த ட்ரெஸ் ஒன்று நல்லா இருக்குன்னு. மேடம் தேங்க்ஸ் சொல்லு. தேங்க்யூ மேம். ஸ்டூபிட். லெட்டர்ல எடுத்துட்டு வந்து ஏன் இப்படி கேவலமா பிஹேவ் பண்றீங்க? சாரி மேடம். பொண்ணுங்க படிக்கிற காலேஜ் முன்னாடி இப்படி வந்து நிற்கிறது தப்பு தான். எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருந்துச்சு. அதான் என் மனசில் உள்ளதை லெட்டரில் எழுதி நேரில் கொடுக்கலான்னு வந்தேன். எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவருடைய நாவலில் இது தப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கார். ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் கொண்ட காதலை ரகசியமாக, கண்ணியமாக, நாகரிகமாக கடிதத்தின் மூலம் வெளிப்படுத்துவது மிகவும் பாராட்ட வேண்டிய விஷயம் சொல்லியிருக்கார். புழுவரா மேடம் புக்கில் எழுதியிருக்குன்னு. இது இன்று போய் நாளைவா படத்தில் வர டயலாக். அந்த பொண்ணுக்கு சம்மதம்னா எனக்கு அதிர்ஷ்டம் நினைப்பேன். சம்மதம் இல்லைன்னா அந்த பொண்ணுக்கு அதிர்ஷ்டம் நினச்சிக்க வேண்டியதுதான். இவன் என் ஃப்ரெண்டு மேடம். ரொம்ப நல்லவன். யாரும் உண்மையாக காதலிச்சு சேர்ந்துடக்கூடாதுன்னு குறியா இருப்பான். குறிப்பா நான்.
டேய் மேடம் சிரிச்சிட்டாங்கடா. ஆமாடா. சிரிச்சிட்டாங்க. மேடம். மேடம் இது உங்களுக்கு இல்ல காயத்ரிக்கு. ஒரு பொண்ணு நேசிக்க மட்டும் தெரிஞ்ச பத்தாது, கண்ணியமா அதை சொல்லவும் தெரியணும். உன்ன மாதிரி. தேங்க்ஸ். சே ரொம்ப நல்லவங்கடா. ஏய் இங்க வா. எல்கேஜி பையன் மாதிரி போய் டீச்சர் கூட்டின்னு வர. போ போ. டேய் தூது புறா வருதுடா. நல்ல வேளை யாரும் பார்க்கல. இந்தா காயத்ரி பதில் எழுதியிருக்கா. சாரி மேடம், ஒரு ப்ரொஃபஸர்ட்டே லவ் லெட்டர் கொடுத்து. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நான் படிக்கிற காலத்துல ப்ரொஃபஸர்க்கே லெட்டர் கொடுத்தவ. அந்த ப்ரொஃபஸர் உங்க லவ் லெட்டர் ஏத்துக்கிட்டாரா மேடம்? ஏன்? இல்ல காதலுக்கு வயசு இல்லைன்னு ஜெயகாந்தன் சொல்லியிருக்காரு. ஐயோ மேடத்துக்கு கிட்ட ஒருத்தர் பேச வச்சிடாதடா. ஹாய். நேற்று வீட்டிலே சாரி கேட்கலாம்னு நினச்சேன், முடியலை. பஸ் ஸ்டாண்டாக இருந்தால் பரவாயில்ல, இங்கேயே சாரி கேட்டேன். ஐம் வெரி சார். அங்கே போயிட்டியா? வர்றேன். ஓ தனியாக வந்து பேசலாம், இங்கே வந்து நிற்கிறியா? தேங்க்யூ காயத்ரி. என்ன முறைக்கல? ஐ புதுவாச்சு. நானும் புதுவாச்சு தான் வாங்கியிருக்கேன். வாங்கி 1 வருஷம் ஆச்சு. நல்லா இருக்கான்னு பார்த்து சொன்னேன். காயத்ரி ப்ளீஸ். காயத்ரி நானும் வரேன். ஓ லேடிஸ் பஸ்ஸா? சாரி சாரி. லவ் பண்ணாலே இப்படி தான் அலையணும் போல. ஹாய். சாரியா ப்ளீஸ். வேற வழி இல்லை. பிள்ளையார பார்த்தா தோப்பாரணம் போடுவாங்க. இவனா ஃபிகருங்க போற பஸ்ஸை பார்த்து போட்டுட்டு இருக்கான். வெக்கமானத்தெல்லாம் பற்றி யோசிக்காதடா சிவா. காதலிச்சால் மனம் தளரக்கூடாது. ஹாய். நம்ம வீடா? ரொம்ப நல்லா இருக்கே. யாரோ வந்திருக்காங்க. யாரோவா? இங்கே வர காயத்ரி. உங்கள் வீட்டில் இருந்து என் தங்கச்சியை நிச்சயம் பண்ண வருவாங்கன்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கல. நீ முன்கூட்டியே சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் தயாராக இருப்பேன்ல. என்ன சொல்லணும்? இல்லை எனக்கு ஒரு அண்ணன் இருக்கார். அவருக்கு இப்படி இப்படி எப்படி எப்படி? இல்லை எனக்கு வழுக்க மண்டையோட ஒரு அண்ணன் இருக்காருன்னு சொல்லியிருந்தா. சாரி காயத்ரி, நீ என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட. எல்லா அண்ணனுக்கும் தன் தங்கச்சிக்கு அழகான மாப்பிள்ளை வரணும்னு ஆசை இருக்காதா? ஓ அதுக்காக உங்கள் அண்ணன் அசிங்கம் இல்லை. ஆளு நல்லா கலராக காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி தலன்னு இருக்காரு. ஆனா சரி விடு, ஒன்று இருந்தா ஒன்று இருக்காது. ஆனா இப்படி ஒண்ணுமே இருக்காதுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. காயத்ரி காயு அடைச்சிட்டியா? காயு ப்ளீஸ் கதவு தர. ஃபேக்டரியில இருந்து சரக்கு சீக்கிரம் அனுப்பிச்சிருங்க. ஒரு நிமிஷம். அட வாங்க. எப்போ வந்தீங்க? வாங்க தம்பி, வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? காஃபி குடிக்கிறீங்களா? லக்ஷ்மி எப்படி இருக்கா? இப்படி ஆளுக்கு கேள்வி கேட்டா நான் யாருக்கு தான் பதில் சொல்றது? யாராவது ஒருத்தர் கேளுங்க. வீட்ல இருந்து அம்மா ஏதாவது செய்தி. வீட்டுக்கு முதல்ல வந்திருக்காரு. நிக்க வச்சு பேசிக்கிட்டு போய் காஃபி கொண்டு வாங்க போங்க. இல்ல வேணாங்க. நீங்க போய் கொண்டு வாங்கம்மா. வாங்க உட்காருங்க. அட வாங்க உட்காருங்க. என்ன ஏதாவது முக்கியமான விஷயமா? இல்லைங்க, வந்து எப்படி சொல்றேன்னு தெரியல. நீங்க பொண்ணு பார்க்க வந்தப்ப நான் சொன்னது எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. சேச்சே, அதை நான் அப்பவே மறந்துட்டேங்க. இன்ஃபேக்ட் நீங்க ஓப்பனா சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன மாதிரி ஒரு மாப்பிள்ளை தான் தங்கச்சிக்கு வந்தா எந்த அண்ணனுக்கு தாங்க பிடிக்கும்? ஐயோ, உங்களை ஏங்க பிடிக்காது? உங்களுக்கு என்ன குறைச்சல்? நீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தேங்காயில கூட வலிக்கையில தாங்க ருசியே அதிகம். இந்த வலிக்கைக்குன்னு ஒரு அழகு இருக்கு பாருங்க. ஐயோ, அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பக்குவம் வேணுங்க. சிரிக்கிறீங்க, நீங்க சிரிக்கிறீங்க. நிஜமாவே நீங்க சிரிக்கிறீங்க. நல்லா சிரிக்கிறீங்க. சிரிங்க. அத்தையும் சிரிக்கிறாங்க. என் தங்கச்சிய நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க எனக்கு அத்தை தானே வேணும்.
சிரிக்கிறீங்க, குடும்பத்தோட சிரிக்கிறீங்க, மறுபடியும் சிரிக்கிறீங்க. இருங்க நானே எடுத்துக்கிறேன். குடும்பத்தோட சிரிச்சுக்கிட்டே இருங்க. அப்ப நான் கிளம்புறேங்க. கிளம்பட்டுமா? சரிங்க தம்பி. வரேங்க. போயிட்டு வரேங்க. வரேங்க. சரிங்க தம்பி. அத்தா வரவா? மச்சான் வரவா? என்னடா? மச்சான் வால்வோ பஸ் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள திருப்பதி கொண்டு போய் சேர்த்துருவான். வேண்டா அதுக்குள்ளே திருப்பதி வந்துருச்சு. டேய் இவன் எங்கடா இங்க வரான்? நீ எங்கடா இங்க? முத திருப்பதிக்கு வேண்டுதல்னு போறீங்க. கை செலவுக்கு பணம் கொடுத்துட்டு போனான்னு தான் வந்தேன். வச்சுக்கோ, எடுத்துக்கோ. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கடா. கூப்பிட்டியா? கூப்பிடல, ஆனா கூப்பிடணும்னு தோணுச்சு. மச்சான் அவனையும் நம்ம கூட திருப்பதிக்கு. சரிடா, தெரியப்படுறீங்க. விதி வலியது. டேய் நமக்கான பாட்டுடா. ஸ்ரீ திருமலேஷம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசம் ஜெகதேகநாயகம் ஸ்ரீ வெங்கடேஷம். சாமி இப்ப போனா தரிசனம் பார்க்க முடியுமா? ఇప్పుడు పోతే ఓకే, లేదంటే దర్శనం పాక 2 నెలలు ఆగం. ఇనికి విశేషనారు కూటం జాస్తిగా ఉంటుంది. மச்சான் சீக்கிரம்டா. என்னடா காணங்காத்தாலே கூட்டம்? பார்த்தாலே தெரியல. சாரை 20 மணி டான்ஸ் ஆடினு போறானுங்களே. சேடு கல்யாணம். நம்ம ஊர்ல நைட்ல பண்ணுவோம், இந்த ஊர்ல பகல்ல பண்றானுங்க. అదేం లేదు సార్, ఇనికి కొత్తగా ఒక పడం రిలీజ్ ఆగుது. அதனால ரீல் பெட்டி எடுத்து வச்சுட்டு ஊர்வலம் போతున్నారు. ఎర్లీ మార్నింగ్ தியேட்டருக்கு போய் தெரியும். பல்லு வளகாத வாயில பால் பாக்கெட்டை பிச்சு பால் அபிஷேகம் பண்ணுவானுங்க. అవును సార్. சரி சரி, நமக்கு எது ஊர் வம்பு. மாப்பிள கிளம்பலாமா? டேய் எங்கடா போனா இவன்? வாடா. என்னடா பண்ணிட்டு இருக்க? பொருடா இருந்தவங்க என்ன பண்றான்னு என்ன பாத்துட்டு கின்னஸ் ரெக்கார்டா பண்ண போறாங்க? வாடா தரிசனம் டைம் ஆச்சு. டேய் சொன்னா கேளுடா. தரிசனம் பார்க்கணும், சாமி டைம் ஆச்சு. டேய் சொன்னா கேளுடா. எவ்வளவு கூட்டம். ஐயோ நம்ம தேட்டர்ல இதெல்லாம் பார்த்ததே இல்லடா. வாடா வாடா. டேய் தரிசனத்தை நான் காமிக்கிறேன்டா. ஓ தரிசனம். டேய் டேய் திருப்பதி 7 மணி நான் தரிசிக்கணும்னு சொன்னேன். கும்பிடுக்கடா. இதுக்கு நாங்க வீட்டுல கேலண்டர் பார்த்து கும்பிட்டுருக்க மாட்டோமா? என்ன தரிசனம்? தரிசனம் முடிஞ்சிருச்சு. லட்டுக்கு பதில் தியேட்டர் கேன்டீன்ல பப்ஸ் வாங்கி தருவியா? உன்னை போய் கூட கூப்பிடணும். ஏய் அறிவில்ல? டென்ஷன் ஆகாதடா. ஏன்டா ஊர் விட்டு ஊர் வந்து மேல கை வைக்கிற? இதுவே அவங்க வீடோ ஆபீஸோ இருந்தா சேர் மேல கால் போடுவாங்களா? பார், கிரிக்கெட்னா பால் போறது, தியேட்டர்னா கால் போறது சகஜமான விஷயம். இது போய் டென்ஷன் ஆவற? கம்முன உட்கார். இவனை வெச்சினப்பா. டேய் தரிசனத்துக்கு போயிருந்தா இப்படி ஒரு நல்ல படத்தை பார்த்துருக்க முடியுமா? இருக்கிற வேதனையில இது வேற. இந்த கூட்டத்தோட படம் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? சும்மா சொல்லக்கூடாது, டைரக்டர் பின்னிட்டான்டா. அத்தடு பக்கடு தூக்கடு தப்புச்சுடி சும்மா அடங்கோ அம்மா. నువ్వు పెద్ద హీరోవా? ஊருக்கே கோயில் அங்க இருக்கு, என் கோயில் இங்க இருக்கு.
இதை நான் அசிங்கப்படுத்த விட மாட்டேன்டா. இது நின்று அவனுக்கிட்டே அடி வாங்கியிருக்கலாம். நீங்க தான் ஸ்மோக் பண்றதா? ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் தெரியுமா? தெரியும். கல்யாணத்துக்கு அப்புறம் நிறுத்திடுவேன். அதான் கல்யாணம் முடிஞ்சிருச்சுல. நான் சொன்னது நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம். ஜோடினா இப்படி இருக்கணும். அவங்களும் இருக்காங்க பாரு. ஆமா, இந்த கல்யாணத்தை பத்தி உங்க வீட்டில் என்ன பேசிக்கிறாங்க? ஒரு அண்ணனா தங்கச்சி கல்யாணத்துக்கு நீங்க எதுவுமே செய்யலன்னு சொல்றாங்க. ஏன் கல்யாணத்துக்கு பிறகு தங்கச்சிக்கு செஞ்சா ஒத்துக்க மாட்டாங்களா? இதுக்கெல்லாம் கவலைப்பட்டா முடியுமா? நாம நமக்காக வாழணும். ஆனா நம்ம வாழ்றதுக்கும் காசு வேணும்ல. ஏய், நான் என்ன சம்பாதிக்க மாட்டேன்னு சொல்றேனா? இப்ப சொல்றேன், நான் நல்ல நிலைமைக்கு வந்த பிறகுதான் உன் கழுத்திலேயே தாலி கட்டுவேன். ஓகேவா? வெக்கமா இல்லை இப்படி நடந்துக்கிறதுக்கு? ஒரு அண்ணங்காரனா தங்கச்சி கல்யாணத்துக்கு தான் எதுவும் செய்ய வக்கில்ல. 4 பேருக்கு முன்னாடி தலகுனியை வைக்காம இருக்கலாம்ல. கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றதை கேட்குறீங்களா? தங்கச்சிக்கு இந்த குடும்பத்தில் சம்மந்தம் பேசுறதுக்கு முன்னாடியே காயத்ரி எனக்கு தெரியும். கல்யாணம்னு ஒன்று நடந்தால் அது இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட தான் நடக்கணும்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும். இந்த பொண்ணை பார்த்த பிறகு தான் எனக்கு அப்படி ஒரு ஆசையே வந்துச்சு. அது சரி, விளக்கு மாத்துக்கு பட்டு குஞ்சம் தேவைப்படுது. பாத்துக்கடி உன் மகனை உழைச்சி ஒரு காசு சம்பாதிக்க துப்பு இல்லை. ஆனா பணக்கார பொண்ணா கல்யாணம் பண்ண கேட்குதோ? யாருக்கு வேணும் உங்க பணம் காசு? நான் அந்த பொண்ணோட கேரக்டரை தான் பார்த்தேன். காசு பணம் பின்னாடி அலையிறவன் நான் இல்லை. எல்லாருக்கும் முன்னாடி இப்போ கேட்குறேன், உங்க தங்கச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதமா? எதுவாக இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே இந்த வெளிப்படையான பேச்சு தான். ஆனா வாழ்றதுக்கு அது மட்டும் போதாது, வருமானமும் வேணும். உங்க இடத்துல நான் இருந்த அந்த தியேட்டரை விலைக்கு வாங்கி அதை இடிச்சு தள்ளிட்டு நேரம் ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டியிருக்கேன். நீங்க வியாபாரமா பாக்குறீங்க,
நான் வாழ்க்கையாக பார்க்குறேன். இந்த தேட்டர் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த பள்ளிக்கூடம். இதை கூறு போட்டு விற்க நான் தயாராக இல்லை. உங்கள் தங்கச்சியை நீங்கள் தகுதியாக நினைக்கிற யாருக்கு வேணாலும் கட்டி கொடுங்க. உன்னை பார்த்தா பணம் கேட்க வந்த மாதிரி தெரியலையே. ஏதோ எனக்கே ஃபைனான்ஸ் கொடுக்க வந்த மாதிரி இருக்கு. ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டேன். ஏதாவது நல்ல தொழில் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேணா பணம் கேளு, வட்டியே இல்லாமல் நான் தரேன். அதை விட்டு சினிமா தேட்டர்னு 10 காசு கேட்டு வராது. அப்புறம் நமக்குள்ளே இருக்கிற பழக்க வழக்கம் கெட்டு போயிடும். தம்பி, இது என்ற தாத்தா காலத்தில் கட்டின தியேட்டருங்க. இதை எப்போவோ கல்யாண மண்டபமாக மாற்றிருக்கணும். ஏதோ சின்ன வயசு ஞாபகம், இடிச்சு போடாதீங்க, நான் நல்லபடியாக லீஸுக்கு எடுத்து நடத்துறேன்னு சொன்னீங்க. இப்போ என்னாச்சு பார்த்தீங்களா? என்கிட்டயே பணம் கேட்டு வந்து நிற்கிறீங்க. சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க தம்பி. இந்த ஓடாத தியேட்டர் நம்பி இனிமேலும் 10 பைசா தண்டம் பண்ண நான் தயாராக இல்லை. உங்களால் முடியலன்னா லீஸ் அமௌண்ட்டை வாங்கிட்டு வெளியே போங்க. நான் வேற யாருக்காவது கை மாற்றி விட்டு போகிறேன். மச்சான், சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத. இனி இந்த தொழிலில் ஃப்யூச்சர் இருக்கா மாதிரி தெரியல. பேசாமல் தேட்டர் தலை முடிக்கிட்டு ஏதாச்சும் பழகிற வழியை பார்ப்போம். நான் இருக்கிற வரைக்கும் உங்களை யாரையும் கைவிட மாட்டேன். என்ன பண்ணியாவது இந்த தேட்டரை காப்பாற்றுவேன். கவலைப்படாமல் தைரியமாக இருங்க. என்ன தம்பி, எல்லாம் தெரிஞ்ச நீங்களே எங்கே போவீங்க இவ்வளவு பணத்துக்கு? அண்ணன் சொல்கிறதான் கரெக்டு. நம்மளை நம்பி ₹1 கொடுக்க இங்கே ஒருத்தர் இல்லை. ஒருத்தன் இருக்காண்டா. ஏதே ₹1 கொடுக்குறதுக்கா? எப்பா தம்பி, கொஞ்ச நேரம் நீ பேசாம இருக்க மாட்டியா? ஓ, யூனியனு. இங்கிலீஷ் பேப்பர் மட்டும் தான் நான் படிப்பேன். தமிழ் பேப்பர்லாம் படிக்கிறது இல்லை. பிரபல தெலுங்கு பட இயக்குனர் மதன்குமார் பேட்டி. நாகிருதயம், தேவதாஸ் போன்ற தெலுங்கில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படங்களை இயக்கியவர் மதன்குமார். இவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். சென்னையில் பிரபல திரைப்பட கல்லூரியில் படிப்பு முடித்த இவர் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்து வேற்று மாநிலத்தில் வெற்றி பெற்ற இயக்குனராக உள்ளார். சென்னையில் சமீபத்தில் நிருபர்கள் இவரை சந்தித்து கேட்டபொழுது தெலுங்கில் படங்களை இயக்கினாலும் தான் வசிப்பது சென்னையில் தான் என்றும் தமிழில் படங்களை இயக்கி வெற்றி பெறுவதே இனி தனது லட்சியம் என்றும் மகிழ்ச்சியுடன் கூறினார். என்னடா பார்க்குறீங்க? யாருன்னு தெரியலையா? நம்ம குமார்டா. சின்ன வயசில் 4ஆம் கிளாஸ் வரைக்கும் நம்மளோட படித்தான்ல, அவன் தான் இப்போ ஆந்திராவில் மிகப்பெரிய சினிமா டைரக்டர் மதன்குமார். திருப்பதிக்கு போனவங்களை சாமி கும்பிட விடாமல் படம் பார்க்க அழைச்சிட்டு போயிட்டேன்னு எத்தனை நாள் கோவப்பட்டீங்க. இப்போ சொல்லவா ஏன்னு? அது குமார் பண்ண படம். நம்ம கூட படித்த நண்பன் ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டு போய் தெலுங்குல படம் பண்ணி பெரிய ஆள் ஆயிட்டான். சொல்கிறதுக்கே எவ்வளோ பெருமையாக இருக்கு. அப்படியா? டேய், அவன்கிட்ட போய் நம்ம தேட்டர் பிரச்சனையை பற்றி சொல்லி ஹெல்ப் கேட்டா நிச்சயமாக பண்ணுவான். டேய் சும்மா இருங்கடா, சிரிப்பு வருது. நல்லா தெரிஞ்சவங்கிட்ட போய் காலி சிலிண்டர் கடன் கேட்டாலே கொடுக்க மாட்டானுங்க. இதுல 4ஆம் கிளாஸ்ல கூட படிச்ச பையன்கிட்ட போய் கடன் கேட்க போறேன்றியே, இது உனக்கே ஓவரா இல்ல? சின்ன வயசுல என்ன மாதிரி இந்த தேட்டர் தான் உலகம், இதுதான் வாழ்க்கைன்னு கதியா கடந்தவன்டா அவன். அவனுக்கு தான் இந்த தேட்டரோட அருமை தெரியும். இதை மூட போறாங்கன்னா இதோட வலி புரியும். டேய் சிவா, எங்கள் வீட்டில் இங்கிலீஷ் படம்னாலே கூட்டிகிட்டு போக மாட்டாங்கடா. உன்னால தான் நான் முதல் தடவை இங்கிலீஷ் படம் பார்க்குறேன், அதுவும் ஜேம்ஸ் பாண்ட் படம். அதை விடுறா, நம்ம ஜேம்ஸ் பாண்ட் வந்து இங்க ரஜினி மாதிரி சாமியாக கலக்கிட்டாருடா. அந்த ஃபாரு 100 அந்த ஃபைட். கடவுளே, இப்படி இப்படி பண்ணுவா நான் எதிர்பார்க்கல. அவன் பிறந்தப்பே நான் எதிர்பார்த்தேன்டி. சார், அந்த பசங்க ஐயோ பாருங்க. ஓ, இவங்க தான் அந்த இன்னொரு பையனோட அம்மா அப்பா. ஆமாம் சார். ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி செவரேரி குச்சி சினிமா பார்த்துட்டு எப்படி பாவமா நிற்கிறாங்க பாரு. வணக்கம் சார். ஏதோ நான் தப்புன மாதிரி முறைக்கிறாரு. வீட்டில் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் பசங்க படம் பார்க்க போனது பெரிய குற்றமே இல்லை. சின்ன வயசு பாருங்க. வெளியில் பொறுக்கிங்க கேட்டீங்க ஜாஸ்தி. ராத்திரி நேரம் ஏதாவது தப்பான இடத்துல மாட்டினாங்கன்னா அவங்க எதிர்காலம் என்ன இருக்கும் பாருங்க. நீங்கள் 2 பேரும் பாடம் கற்றுக் கொடுக்குற வாத்தியாருங்க. உங்களுக்கு நாங்கள் புத்தி சொல்ல என்ன இருக்கு? பசங்களுக்கு புரியுற மாதிரி பக்கமாக எடுத்து சொல்லுங்க. அட போங்க சார், அந்த கடவுளே வந்தாலும் முடியாது. உனக்கு என்னடா குறை வச்சேன்? சைக்கிள் கேட்டேன், ட்ரெஸ் வாட்ச் கேட்டேன், எல்லாம் வாங்கி கொடுத்தேன். நீ பாக்கெட் மணி கேட்கும் போதெல்லாம் நான் கணக்கு பார்க்காம கொடுத்தேன். நான் ஆசைப்படுறதெல்லாம்
நீ நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும் தான். ஆனா நாங்க எவ்வளவு சொன்னாலும் நீ ஒழுங்கா படிக்காம அந்த சிவா கூட சேர்ந்து ஊர் சுத்திட்டு இருக்க. பெத்தவங்களோட அப்படி என்னடா அவன் முக்கியமா போயிட்டான் சொல்லு. நாங்க செய்யாததை விட அப்படி என்னடா அவன் உனக்கு செஞ்சுட்டான் சொல்டா. படம். என்ன சொன்ன? என்னங்க என்ன சொன்ன சொல்லு. பா படம் பா, எனக்கு பிடிச்ச விஷயம் படம். நீங்க சொன்ன மாதிரி நானும் ஒரு நாள் பெரிய ஆளா வருவேன். ஆனா படிப்புல இல்ல, படத்துல. என்ன திமிரா பேசுறான் பாத்தீங்களா? ஏன் சார் கோவப்படுறீங்க? அவனுக்கு எது முக்கியமோ அதை சொல்லிட்டான். நீங்க வாத்தியார், பசங்க மனசு புரிய வேணாவா? அவன் விருப்பத்துக்கு நம்ம சம்மதிச்சா நம்ம விருப்பத்துக்கு அவன் சம்மதிக்க போறான். நீ ஆசைப்பட்ட மாதிரி நடக்கிறதுக்கு நான் சம்மதிக்கிறேன். அது நாம இந்த ஊர்ல இருந்தா நடக்காது. முதல்ல இந்த ஊரை விட்டு கிளம்பணும். சிட்டில நல்ல ஸ்கூல்ல சேர்ந்து ஹாஸ்டல்ல தங்கி ஒழுங்கா படிப்பை முடிக்கணும். ஓகேவா? ஆனா ஒரு கண்டிஷன். நீ இனிமே சிவா பார்க்க மாட்டே, பேச மாட்டே, பழக மாட்டேன்னு இந்த சாமி படம் முன்னாடி சத்தியம் பண்ணு. எல்லாருக்கும் வணக்கம். ஃபிலிம் ஸ்டூடெண்ட் சம்மந்தப்பட்ட இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இப்போ பார்த்தா ஷார்ட் ஃபிலிம் பபல்ஸ், அதுக்கு இங்கே அர்த்தம் நீர்க்குமிழ் கனவுகள். இது கதை அல்ல, நிஜம். நாளைய இயக்குனரான உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். கூடவே ஒரு சின்ன கேள்வி. படம் முடிகிறப்போ கடைசியாக சின்ன பசங்க பபல் விடுற மாதிரியும் அது காற்றுல உடைஞ்சு போன மாதிரியும் காட்டிருக்கேங்க. இது மூலமாக என்ன மெசேஜ் சொல்ல வரீங்க? சின்ன வயசில் ஒவ்வொருத்தருக்கும் பெரிய ஆளாகிற கனவு இருக்கும். ஆனால் எல்லாராலையும் அப்படி ஆக முடியறதில்ல. காரணம் நம்ம ஒருத்தர் மட்டும் அதுக்கு ஆசைப்பட்டா பத்தாது. இதுக்கு அப்பா அம்மா, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் இவங்க சப்போர்ட்டும் வேணும். இந்த சப்போர்ட் கிடைக்காத எத்தனையோ பேரோட சின்ன வயசு கனவுகள் காற்றுல உடஞ்சி போகிற குமிழிகளாக தான் இருக்குது. அதான் சார். இட்ஸ் வெரி ட்ரூ. இந்த பையன் சொல்கிறது உண்மைதான். ஆனால் எனக்கு இதில் உடன்பாடு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கணும்னா முதல்ல அதை உண்மையாக நேசிக்கணும். அப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் உண்மையாக நேசிச்சா அதை அடையிறதுக்கு ஒரு நாள் நிச்சயமாக தேடி வருவீங்க, வந்தே தீர்வீங்க. இது யாராலையும் தடுக்க முடியாது. பேர் சந்தோஷ்குமார், சாரை பார்க்க வந்திருக்கேன். சார் பேர் பால்ராஜ் சார், கதை சொல்ல வந்திருக்கேன். டேரக்டர் விக்ரமன் சார்ட்ட அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே சார். உங்கள் பேர்? மதுரை டிஆர் பாலு. என்ன விஷயம்? கதை சொல்ல வந்திருக்கிறேன். நீங்களுமா? ஆமாம் சார். யார்கிட்ட சார் நீங்கள் அசிஸ்டண்டா? ஏபி நாகராஜன் சார். ஏபிஎன். ஓ, திருவிழாவில் காலத்துல இருந்தே. ஆமாம். ஓகே ஓகே சார். உங்கள் பேர்? சின்ராசு. என்ன விஷயமா? நானும் கதை சொல்ல தான் சார் வந்திருக்கேன். யார்கிட்ட சார் அசிஸ்டண்ட்? நோ நான் யார்கிட்ட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுற ஐடியா இல்லை. ஐ எம் இண்டிவிஜுவல், ஓன் ஸ்ட்ரைட் ரைட்டு. ஸ்டாப். நானும் கதை சொல்ல தாங்க வந்திருக்கேன். பேர் சார்? ஏஆர் தெனாலி. யார்கிட்ட சார் அசிஸ்டண்டா? நான் பல இயக்குனரில் பார்த்தவங்க சார். வேலை பார்த்ததை கேட்டேன் சார். இல்லைங்க, பல படங்களில் ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்ல வந்தேங்க. ஓஹோ சார். நீங்கள்? டைரக்டர் மதன்குமார் சார். இதோ வந்துட்டேன் சார். வில்லேஜா சிட்டியா? டவுனு. டவுனா? ரொம்ப வித்தியாசமாக இருக்கே. ஆமாம், நீங்கள் கதை சொல்ல தானே வந்திருக்கீங்க? நிஜத்தை சொல்ல வந்திருக்கேன். ஐயோ, தலை சுத்துது. நீங்க டைரக்டர் மதன்குமார். நீங்க மட்டும் உள்ள வாங்க சார். இதை பத்திரமா பார்த்துக்கோங்க. எங்க குமாரக்கானா?
உட்காருங்க. சொல்லுங்க சார். நான் வந்து டைரக்டர் மதன்குமார். தெரியும், சொல்லுங்க. இல்லை, ஊரில் இருக்க தேட்டருக்கு பணம் கட்டுறதுக்காக. மார்க்கெட்டிங் சொல்ல வந்ததை பதட்டம் இல்லாமல் நிதானமாக சொல்லுங்க. சார், ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் சின்ன வயசு பசங்க 2 பேர் ஸ்கூலுக்கு போகாமல் கட்டடிச்சிட்டு எப்போ பார்த்தாலும் ஃபிலிம் துண்டை பொறுக்கிறது, பயாஸ்கோப் காட்டுறது, தேட்டரில் போய் படம் பார்க்குறதுன்னு பைத்தியமாக தெரிஞ்சாங்க. ஆனால் இதுக்கு நேரு மாறா அந்த 2 பேரோட அப்பா அம்மாவும் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஸ்கூல் டீச்சர்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா உயிர் நண்பர்களாக இருந்து பிரிஞ்சு போன அந்த 2 பேரோட வாழ்க்கையில் இந்த 25 வருஷத்தில் எவ்வளோ விஷயங்கள் மாறிடுச்சு. ஆனால் மாறாத ஒரு விஷயம் அவங்க சின்ன வயசு ஞாபகம் மட்டும்தான். அதில் ஒன்று அவங்க நட்புக்கு சாட்சியாக இருக்கிற அந்த தேட்டர். அந்த தேட்டரை காப்பாற்றுறதுக்காக தன் நண்பனை தேடி இவன் சென்னைக்கு வர்றான். என்ன சார் ஒன்றுமே சொல்ல மாட்டீங்க? இது அட்வான்ஸாக வச்சுக்கோங்க. என்னோட அடுத்த படத்தோட டைரக்டர் நீங்கள் தான். என்ன பார்க்குறீங்க? நம்ம கம்பெனிக்கு பேர் சொல்கிற மாதிரி ஒரு நல்ல கதையை படமாக எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு சரியான ஆளாக நீங்கள் வந்திருக்கிறீங்க. டைரக்டர் மதன்குமாரோட அசிஸ்டன்ட்னா சரியாக இருக்கு. 8 take 1 37 take 1 by 5 take 1 by 7 take 1. எப்போ நீ நடந்தது அவமானமாக நினைக்காம கற்றுக்கிறதுக்கு தயாராகிட்டியோ அப்போவே நீ டைரக்டர் ஆகிறதுக்கு தகுதி ஆகிட்ட பிரதர். இனிமேல் உன்னை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. நம்ம ஊருக்குன்னு ஒரு மான மரியாதை இருக்கு. காப்பாத்துனுங்கிற அக்கறையில தான் இந்த பஞ்சாயத்தை கூடு. எப்பா அசிஸ்டன்ட் டைரக்டர், ஐயா ஐயா அந்த ஆளை குடிச்சிட்டு பேச சொல்லியா? சார், நிஜமாவே இந்த ஆளு குடிச்சிட்டு தான் பேசியிருக்காரு. சார், பிளட் இன்னும் போடணுமா? கொஞ்சம் பொறுமையா இருமா. டிரைவர் கொஞ்சம் வேகமா போங்களே. வேகமா தான் போறேன். நல்லா ஆட்டுங்க சார். ஓகே, வேகமாட்டுங்கப்பா. அம்மா அப்படியே சார்ஜ் போ. நாட் ஓகே. ஒரு ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் உள்ள உறவு கணவன் மனைவி மாதிரி. இதில் எந்த ஒளிவு மறையும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான். உங்களை பற்றி இது வரைக்கும் என்கிட்ட எதுவும் சொல்லாமல் மறைச்சிருக்கிறீங்களா? இல்லை மறந்துருக்கிறீங்களா? ஐயோ, அர்ச்சந்திர உண்மையெல்லாம் கக்க போகிறானே. சார், நானே சொல்லாமல் நினச்சேன். டைரக்டர் மதன்குமார் கிட்ட உங்களுக்கு படம் கிடைச்ச விஷயத்தை இன்னும் அவர்கிட்ட சொல்லலை, கரெக்டா? இவன் ஏன்டா உன்னை எப்படி நம்புறேன்? என்ன சர்ப்ரைஸாக நம்ம பட பூஜைக்கு உங்கள் டைரக்டர் கூப்பிடலாம் நினச்சிங்களா? ஆமாம் சார், நான் சொல்லலை சார் பயங்கரமான உஷாருன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு. நீங்கள் நினச்ச மாதிரி செய்கிறதுக்கு இப்போ வழி இல்லாமல் போயிடுச்சு. என்ன பார்க்குறீங்க? உங்களை தேடி உங்கள் டைரக்டர் மதன்குமாரே வந்துட்டார். மாடியில் இருக்கார், போய் பாருங்க. யாரா நீ? யார் நீ? எதுக்கு என் அசிஸ்டன்ட்னு போய் சொல்லி இந்த ப்ரொடியூசரே மாத்தின? சொல்ற, யாரா நீ? சினிமா நான் அவளை இழக்கிறமா?
கதை சொல்றது படம் எடுக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப விளையாட்ட போச்சுல்ல? இத்தனை கோடி பணம் போட்டு இவ்வளோ பேர் வேலை பார்த்து ச்சே, சினிமா வேலைக்கு எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? பின்ன எதுக்கு அப்புறம் போய் சொன்னேன்? சரி அதை விடு. சினிமாவில் எத்தனை டைரக்டர்ஸ் இருக்கும்போது ஏன் அசிஸ்டன்ட்னு ஏன் சொன்னேன்? நீயும் நான் இதுவரைக்கும் பேசியிருக்கோமா, பழகிருக்கோமா? அப்புறம் உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? என்ன யாருன்னு தெரியல, நான் உங்கள் ஃப்ரெண்டு. இதுக்கு முன்னாடி உன்னை பார்த்ததே கிடையாது, அப்புறம் எப்படி நீ என் ஃப்ரெண்டுன்னு சொல்கிற? ரசிகர்கள்லாம் ஃப்ரெண்டாக பார்க்குறேன்னு உங்கள் பேட்டியில் பல தடவை சொல்லியிருக்கீங்க. நானும் உங்களுடைய மிகப்பெரிய ரசிகன்தான், அதான் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன். என் ஃபேனுங்கிற? என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும்? உங்களை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் சார். நீங்கள் பிறந்து வளர்ந்த ஊர், படித்த ஸ்கூலு, கனவுகளோட சென்னைக்கு வந்தது, காலேஜ் முடிச்சுட்டு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்தது, அப்புறம் ஆந்திராவில் போய் தெலுங்கு படங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணது, ஏன் இப்போ பெரிய டைரக்டராக இருக்கிற வரைக்கும் எனக்கு எல்லாமே தெரியும் சார். வெரி ஸ்மார்ட். என்ன எல்லாத்தையும் பேப்பர் டிவியில் பார்த்துட்டு சொல்கிறியா? இல்லை சார், எல்லாரும் திருப்பதிக்கு சாமி கும்பிட போவாங்க. நான் ரிலீஸ் ஆகிற உங்கள் தெலுங்கு படத்தை பார்க்க போவேன். நூவா நேனா, நான் ஹிருதயம், இப்போ நீங்கள் பண்ண தேவதாஸ் வரைக்கும் எல்லா படத்தையும் மொதல் காட்சி மொதல் வரிசையில் உட்காந்து பார்த்துருவேன் சார். நம்ப முடியலையில பார்த்ததை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லவா? நீங்கள் இப்போ எடுத்த தேவதாஸ் படத்தில் ஹீரோ காதல் தோல்வியால் கடைசி கடலில் விழுந்து செத்துருவார். காதல் தோல்வினா சாகணுமா சார்? இல்லை சார், வாழ்க்கையில் எத்தனை தோல்வி வந்தாலும் வாழ்ந்து காட்டணும் சார். அது உங்கள் படத்துலேயே நீங்கள் சொல்லியிருக்கலாம். எப்படின்றீங்களா? சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே. ஹீரோ கடலில் குதித்து சாகிற அந்த கடைசி சீனில் தூரத்தில் ஒரு குப்பை தொட்டி காமிச்சிருப்பீங்க. அந்த குப்பை தொட்டியில் எல்லாரும் வந்து குப்பையை கொட்டிட்டு போயிட்டுருப்பாங்க. கடலில் குதித்து சாக போகிற ஹீரோ அங்கே ஒரு நிமிஷம் நின்று எல்லாத்தையும் பார்ப்பார். இப்போ குப்பை பொறுக்கிற ஒருத்தன் அந்த குப்பை தொட்டிலேருந்து குப்பையை அள்ளிட்டு போகிற மாதிரி காமிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஆமாம் சார், யாருக்கும் பயன்படாதுன்னு கொட்டுற குப்பை யாரோ ஒருத்தரோட வாழ்க்கைக்கு பயன்படுது. அது மாதிரி தான் மற்றவங்க வாழ்க்கைக்கு பயன்படுற மாதிரி வாழ்ந்து காட்டணும்னு நம்ம ஹீரோ நினச்சி சாகாமல் திரும்பியிருந்தா மக்களுக்கு பாசிட்டிவான ஒரு மெசேஜ் கிடச்சிருக்குங்களா சார்? நான் தப்பாக எதுவும் சொல்லிடலையே சார்? என்ன கேர்ள்ஸ் எல்லாம் நான்சிங்கா பண்றீங்க? ஒன் டே அசிஸ்டன்ட் போங்க. மாஸ்டர், சாங் முடிஞ்சா? இன்னும் ஷார்ட்டே எடுத்து முடிக்கல, அப்புறம் எப்படி சாங் முடியும்? நல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர். என்ன புதுசா? சாரி மாஸ்டர், பொம்பளைகள்கிட்ட மட்டும் சிரிச்சு பேசு. ஒன் மோர் மாஸ்டர், ஒன் மோர் டச்சல்லாம். ஒன்லி ஒன் மோர். ரெடி? ஒன் ஃபைனல் மைண்டர். ஒன்ன புதுசுன்றானே, அந்த ஆள் தான் புதுசு. அவமானத்தை யோசிக்கிறேன். அசிஸ்டன்ட் கிடையாது பிரதர். நல்லா பிரிஸ்காருங்க. தம்பி சுப்பிரமணி, தண்ணி இருந்தா கொடுப்பா. மாஸ்டர் இது பெரிய கராத்த மாஸ்டர் குர்ரா. பிரதர் பிரதர், ஏன் பிரதர் ஷூட்டிங்கை பாதியில் விட்டு ஒரு அளவுக்கு அப்படி என்ன அவசரம்? அங்கே என்ன பார்க்குற? ஒர்க்க பார். ரெடி? 1 2 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8. ஓகே? யா ஓகே. அசிஸ்டன்ட் டைரக்டர் லிரிக்ஸ் சொல்லி கொடுங்க. டேக் போலாம். மேம். காதலை கண்ணில் தந்த கடவுளை நேரில் பார்த்தார். பிரதர், பார்ட்டி உங்ககிட்ட ரொம்ப அவசரமாக தெரியுது, பேசாமல் உஷார் பண்ணிடு. விடப்பா, அதுக்குன்னா தமிழாக தெரிய போகுது. தோற்றவா இல்லை தூற்றவா நான் குழம்பி பிரதர் விட்டுறாத, கரெக்ட் பண்ணு. அட இப்போ என்னத்தை தப்பாக சொல்லிட்டேன்? எத்தனை நாளைக்கு தான் இந்த ஹீரோயினில் அயல்நாட்டு தொழில் அதிபரையே கல்யாணம் பண்ணிட்டு பல பேர் வகுத்தறிச்சலை கொட்டிக்கிடுவாளுங்க. நம்மள மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டரையும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலாம்ல, குறைஞ்சா போயிருவாளுங்க. ஐ எம் ரெடி.
எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியும். வாவ் ரியலி? அப்புறம் என்னப்பா அவங்களே சொல்லிட்டாங்களே நம்மள மாதிரி அசிஸ்டன்ட் எடுத்துக்கலாம். வானத்துலேருந்து தேவதை குளிச்சு அவனை கல்யாணம் பண்ணுவாங்க. கண்ணுக்கு முன்னாடி தேவதையை பாரு. கரெக்ட். ஒவ்வொருத்தருக்கும் தன் காதலிக்கிற பொண்ணு தான் தேவதை. என் தேவதை இங்கே இருக்கா. என்னத்தையாவது ஒன்று பேசி கிளாப்ஸ் வாங்கிறானே. குட். வணக்கம். வணக்கம் சார். மன்னிச்சுக்கோங்க சார், தப்பு என் மேலே. உங்கள் மேலே இல்லை, என் மேலே தான். சினிமாவில் இவ்வளோ வருஷம் தயாரிப்பாளர் இருந்து குப்பை கொட்டினவன் உங்கள் ஒருத்தர் விஷயத்தில் ஸ்லிப் ஆகிட்டேன் சார். உங்களை ஏமாத்துன்னு நினச்சி நான் எதுவும் பண்ணல சார். எல்லாம் தற்செயலாக நடந்துருச்சு. ஆனால் இப்போ நிஜமாவே சினிமாவில் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன் சார். சார், இது வரைக்கும் சினிமா வெளியில் நின்று பார்த்தவன் உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் சார். நிச்சயமாக அந்த கதையை என்னால் நல்ல படமாக எடுக்க முடியும் சார். ப்ளீஸ் சார். சினிமாவில் அசிஸ்டன்ட் டேரக்டராக வேலை பார்க்காத எத்தனையோ பேர் படம் பண்ணியிருக்காங்களே சார். சார். சினிமா விளையாட்டு இல்லை, பல கோடி ரூபா முதலீடு பண்ணி வியாபாரம் பண்ணுற தொழில். இதில் தெரியாமல் ரிஸ்க் எடுக்கலாம், தெரிஞ்சு எடுக்கிறது சரியாக வராது. நீங்கள் சொன்னது ஒரு அருமையான கதை, அது படமாக எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி தான். ஆனால் அதை எடுக்கிறதுக்கு நல்ல அனுபவம் வேணும். ஒன்று பண்ணுங்க, நான் உங்களுக்கு கொடுத்த அட்வான்ஸை நீங்கள் திருப்பி தர வேணாம். அந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க. அதுக்கு பதில் உங்கள் கதையை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் வேறு யாரையா வச்சு டைரக்ட் பண்ணிக்கிறேன். என்ன இன்னும் கொஞ்சம் பணம் வேணாலும் கேளுங்க, சேர்த்து தரேன். ஆனால் அந்த கதையை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க. சார், தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் உங்கள் அட்வான்ஸை திருப்பி கொடுத்துறேன் சார். நான் பணத்துக்காக சொல்ல இல்லை சார். நான் உங்கள்கிட்ட சொன்னது வெறும் கதை இல்லை சார். அது என்னோடய வாழ்க்கை. அதை வேறு யாரும் படமாக எடுக்க முடியாது, என்னால் மட்டும்தான் முடியும். அந்த வாய்ப்பு நியாயமாக கிடைக்கிற வரைக்கும் நான் கடைசி வரைக்கும் போராடுவேன். வரேன் சார். யார் பேர்ல மார்ச்சுனே? गायत्री. गायत्री नाम्याः नक्षत्रं स्वाति नक्षत्रं तुलाराशि. स्वाति नक्षत्रे तुलाराशु जातायाः आवयोः सर्वे जनानां सकुटुम्बानां क्षेमधैर्ये वीर्यविजये आयुर् आरोग्ये ऐश्वर्याणाम् अभिवृद्ध्यर्थं धर्मार्थे काम्यमोक्षे चतुर्विध फलपुरुषार्थं சார், நீங்கள் எங்கே சார் இங்கே? நேற்று உங்கள் ப்ரொடியூசரை பார்க்க போயிருந்தேன். அப்போ உங்கள் கதையை படித்தேன். என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு. சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த கதைக்கான ஐடியாவை எப்படி பிடிச்சிங்க? என்னை பாதித்த விஷயத்தை கதையாக எழுதியிருக்கேன், அவ்வளோதான் சார். இட்ஸ் சிம்பிளி சூப்பர். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாரோட வாழ்க்கையில் நடந்திருக்கும், ஆனால் அதை யோசித்து எழுதுறது கஷ்டம். யூ ஆர் அ கிரேட் ஃபீலர். நான் தான் சரியான கதை கிடைக்காம தவிச்சிட்ருக்கேன். முதலாக தமிழில் படம் பண்ணுறதுனால ரொம்ப பதட்டமாக இருக்கு. எப்படியாவது ஜெயிக்கணும், அதான் அவங்கள தேடி வந்தேன். நீங்கள் நினச்சா எனக்கு உதவ முடியும். உங்கள் கதையை எனக்கு விட்டு தர முடியுமா? எடுத்துக்கோங்க. என்ன சார் பார்க்குறீங்க? நீங்கள் கேட்டால் கட்ட வரலே தருவேன், கதையை தரமாட்டேனா? लक्ष्मी सिनेमा सिद्धि नामादेस्य वैयास्कोप नामदेस्य जेपी नामदेस्य मदन कुमार नामदेस्य सखा कुटुंबानां श्यामस्थैर्य वीर्यविजय आदरारोग्य ऐश्वर्याणाभिवृद्ध्यर्थं श्री महागणपतये नमः. तन्नो दन्ति प्रचोदयात्.
நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் மொத்த கதையும் தூக்கி கொடுத்தது தப்புடா. விட்றா, நண்பே வந்து கேட்டதுனால யோசிக்காமல் கொடுத்துட்டாப்புல. ஒன்றா பிறந்த அண்ணன் தம்பியே சினிமாவில் ஒருத்தரை நம்புறதில்ல. தன்னை யாருன்னே தெரியாத ஒருத்தருக்காக இந்த அளவுக்கு விட்டு கொடுக்குறது எனக்கு சரியா பல்லடா. பரவாயில்ல விடு. படத்தில் கதைன்னு பிரதர் பேரை போட்டாலே போதும். அடுத்து அவர் டைரக்ஷன் பண்ணுறதுக்கு இது மூலமாக ஒரு வாய்ப்பு அமையலாம்ல. அண்ணா உங்கள் கையால் கொடுங்க. வெற்றி பெற வாழ்த்துக்கள் பண்ணுங்க. தேங்க்யூ வணக்கம் சார். ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக அர்ஜென்ட்டாக ஹைதராபாத்துக்கு போகணும். வந்து மீட் பண்ணேன் சார். நண்பர் படம் பண்ணிட்டா எங்களுக்கு லைஃப் கிடைக்குங்கிற நம்பிக்கையில் இருந்தோம். ஆனால் கவலைப்படாதீங்க, ப்ரொடியூசர் கிட்ட உங்களுக்கு செய்ய வேண்டியது சொல்லியிருக்கேன். நாளைக்கு நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து தம்பி, அங்கே வச்சு எல்லாத்தையும் பேசிக்கலாம். பார்த்துங்களா? வரேன். இவர் எங்கேயா போகிறாப்புல? சார் சார், ஒரே ஒரு ஃபோட்டோ உங்களோட. ஷியோர். அண்ணா ஃபோட்டோ ப்ளீஸ். பணத்தை எண்ணி பார்த்துட்டே கையெழுத்து போடுங்க. பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஆள் நான் இல்லை சார். சே அப்படி இல்லை சார். சினிமாங்கிறது பல கோடி ரூபா சம்மந்தப்பட்ட விஷயம். இங்கே நிறைய விஷயங்கள் பேப்பர்ஸ் இல்லாமல் பண்ணாலும் சில விஷயங்கள் லீகலாக தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்கு தான் இந்த அக்ரிமெண்ட். அதான் சாரே சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன பார்த்துட்டா போகுது. என்ன சார், கதைன்னு பிரதர் பேர் போட வேண்டிய இடத்துல ஒன்னத்தையுமே காணா. அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. மூலக்கதைன்னு இவர் பேர் நிச்சயமாக போடுவோம். எது போஸ்டரில் மூலையில் ஓரமாக போடுவீங்களே அதானே? நான் சொல்லலை, இவங்கெல்லாம் இன்னும் மாறவே இல்லைன்னு. தம்பி அவசரப்படாதீங்க. ஒரு படத்தோட கதை உரிமை இன்னைக்கு ஹீரோவை விட ரொம்ப முக்கியம். அது ஒரு ப்ரொடியூசர்கிட்ட டைரக்டர்கிட்ட சேஃபாக இருக்கிறது நல்லது. ஓ, இது உங்கள் டைரக்டருக்கு தெரியுமா? நல்லா கேட்டீங்க போங்க. டைரக்டர் சொல்லி தானே இந்த அக்ரிமெண்ட்டே போடுறோம். அக்ரிமெண்ட் போடல சார், எங்கள் தலையில் கல்ல போடுறீங்க சார். ஸ்டோரி ரைட்டர்ஸ்க்கு இங்கே தனியாக மார்க்கெட் எதுவும் இல்லை. ஆனால் உங்கள் கதையை வேல்யூ பண்ணி இவ்வளோ பணம் கொடுக்குறோன்னா ஒரு ரைட்டரை ஒழுங்காக ஹானர் பண்ண எங்கள் டைரக்டர் சொன்னதுனால தான். என்ன சார் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கேன்? டைரக்டருக்காக கதையை மட்டும் இல்லை, உயிரையும் கொடுப்பேன் சார். அவசரப்படாது சார். உங்கள் பணம் இந்த ரைட்டர் உங்கள் டைரக்டர் ஹானர் பண்ணேன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் நிறுத்துங்க. உன்ற வேலையை பாடுற செமையா இருக்கிற சரியான சரக்குடா. சரியான தேட்டர் சௌரியமா இருக்குல்ல. டேய், இங்க என்னடா பண்றீங்க? யாரா நீங்க? டேய், Oh!
அட்ரா அடி. ஏன் நிறுத்திட்ட? நீ டைரக்டர் ஆகிட்டன்ற நியூஸை பேப்பரில் படித்த உடனே உங்கள் அப்பாவால் சந்தோஷம் தாங்க முடியல. அந்த சந்தோஷத்தை வெளியே காட்டிக்காமல் மனசுக்குள்ளே அவஸ்தைப்பட்டு அன்றைக்கி நைட்டு நெஞ்சு வலி வந்துருச்சு. நீ தேட்டரை காப்பாற்ற அனுப்பின 5 லட்சம் உங்கள் அப்பா உசுரை தான் காப்பாற்றுச்சு. அதுக்காக நான் கோயில் மாதிரி வச்சிருந்த தேட்டர் இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்களடா. டேய், நான் எனக்காக பண்ணலடா. கொஞ்சம் இவங்களை யோசிச்சு பாடுறா. ஓட்டின படத்தையே ஓட்டிக்கிட்டு கீழ்ச்சிக்கிட்டு இவங்க பொண்டாட்டி புள்ளிகளை நீ என்னடா மிச்சம் வச்சிருக்க? நீ நல்லவன் தான், ஆனால் ஒரு விஷயம் உனக்கு புரிய மாட்டுது. நல்லதுக்கெல்லாம் காலம் இல்லடா. போஸ்ட் ஓட்டில் விளம்பரம் பண்ணல, ஆனால் கூட்டத்தை பார்த்தல. இந்த கலெக்ஷனு இதாண்டா யதார்த்தம். ஓட்டுறது ஒன்று, ஓட்டுறது ஒன்று, தேட்டரை கூட்டுறது ஒன்று தான். ஏய், என்னடா அநியாயமா இருக்கு? அந்த குமார் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்? ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச கதையா? கடைசியில் உன் லவ் விஷயத்துல இப்படி பொண்ணு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. என்ன பாக்குற? நீ உண்மையிலே அந்த பொண்ணை லவ் பண்ணியிருந்தீன்னா அவன் கேரக்டரை பத்தி எடுத்து சொல்லி அந்த பொண்ணை காப்பாத்து. நீ படம் பண்ண வேண்டிய கதையை ஏமாத்தி வாங்கினவன் தானே அவன். இல்லைன்னா அவனை மாதிரி நீ ஏன் அவனை விட பெரிய டைரக்டராகவே ஆயிருப்ப. நான் ஒரு நிமிஷம் காயத்ரியை பார்க்கணும். இப்பதான் அவளுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாண சம்பந்தம் பேசி முடிச்சிருக்கோம். இந்த மாதிரி நேரத்துல தம்பி கவலைப்படாதீங்க, நிச்சயம் நான் அது குறுக்க நிற்க மாட்டேன். இல்ல தம்பி, சரி வர. காயத்ரி மேலே தான் இருக்கா, போய் பாருங்க. நல்லா இருக்கியா? என் மேலே இன்னும் உனக்கு கோபம் குறையலன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் எதுக்கு வந்திருக்கேன்னா அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை. எல்லாத்தையும் மறந்துட்டு உங்கள் வீட்டில் பார்த்து வச்சுருக்க மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிவிட்டு நீ சந்தோஷமாக இருக்கணும். உன்னால எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இருக்க முடியுமா? அதை முதல்ல சொல்லு. நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன், நீ தான். போய் நீ எதையும் மறக்கல. இல்லை, மறந்துட்டேன். நீ போய் சொல்ற. சென்னையில நான் உன்னை சந்திச்ச ஒவ்வொரு தடவையும் நீ என்னை தேடி தவிச்சதை நான் பார்த்தேன். நீ என்ன பார்க்கல, ஆனா நான் உன்னை பார்த்தேன், உன் கண்ணை பார்த்தேன். இப்ப என்ன சொல்ல போற? உண்மைதான், இந்த நிமிஷம் வரைக்கும் என்னால் உன்னை மறக்க முடியலை. ஆனால் இப்போ நான் மறந்தே ஆகணும். ஏன்னா நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறது என் நண்பனை. அன்னைக்கு காதலா லட்சியமான் வந்தப்ப நீ நம்ம காதலை தூக்கி எறிஞ்ச. அப்போ எனக்கு வலிக்கல.
ஆனா இப்ப வலிக்குது. உனக்கு காதலை விட, லட்சியத்தை விட, எல்லாத்தையும் விட உன் நட்பு தான் முக்கியமா போச்சுல? இல்ல காயத்ரி. கெட் லாஸ்ட். இன்னும் என்ன மாதிரி அவன் பொண்ணு ரிசப்ஷனுக்கு நாமே லேட்டா போனா நல்லா இருக்குமா? ஏய் லக்ஷ்மி, சீக்கிரம் வாடி. இவ ஒருத்தி லேட் பண்ணிக்கிட்டு. நல்ல சகுனம், உருப்டாப்ல தான். இதான் முதல்ல கிளம்பலாம்னு சொன்னேன். கேக்குறியா? கூப்பிடுவோம் பொண்ணே. பேசாம இருங்க, நீங்க வேற பிரச்சனை கிளப்பாதீங்க. சும்மா இருங்க. டேய், முதல்ல வந்து வண்டியில ஏறா. இவன் ஒருத்தன். நீங்க கார்ல ஏறுங்க. ஏறது இருக்கட்டும். நீ பொண்ணை கூப்பிடு. லக்ஷ்மி, லக்ஷ்மி, உன் நாத்தனார் கல்யாண விசேஷத்துக்கு நாமளே லேட்டா போனா சம்பந்தி குடும்பம் நம்மள தப்பா பேசாது. இன்னும் ரெடி ஆயிட்டு இருக்க, சீக்கிரம் வாடி. ஏய், வெளியில எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க, இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? உன்னை தாண்டி கேக்குறேன். எனக்கு இந்த கல்யாணத்துக்கு போக இஷ்டம் இல்ல. ஏன்? யாரும் எதுவும் சொன்னாங்களா? பின்ன காயத்ரி, நீ கல்யாணம் பண்ண வேண்டிய பொண்ணு. அதுக்கு என்ன அப்ப? நீ ஆசைப்பட்டது எதுவுமே உனக்கு நடக்கல. இதுவும் நடக்காம போயிடுச்சேன்னு எனக்கு உன்னை நினைச்சு அழுகையா வருது. இங்க பாருடா பெரிய மனுஷி பேசுறத. அப்படியே போட்டேன்னா போ. அண்ணா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் அதை என்னைக்குமே வெளியில காமிச்சதில்லை. ஏ வாலு, என் கூட சண்டை போட்டாதாண்டி நீ என் தங்கச்சி. அதை விட்டுட்டு இப்படி கண்ணை கசக்கிட்டு நின்ன. கண்ணத்தோட இங்கே நடக்கிற பற்றி கவலைப்படுறதை விட்டுட்டு அங்கே போய் சந்தோஷமா இரு. நாமளும் இது மாதிரி படம் எடுத்து நம்ம ஊர் தேட்டரில் ஓட்டணும். டாங்க எங்கள் பக்கத்து வீட்டு மாமா சொல்லிச்சு, இதுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் வேணுமா? டேய், முயற்சி செஞ்சால் எதுவும் முடியும்டா. Excuse me, Shiva? இது என் சின்ன வயசு ஃபோட்டோ. பாரு, பக்கத்தில் நிற்கிறது என் சிவா, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவனுக்கு கொடுக்க தான் இந்த இன்விடேஷன். எக்ஸ்கியூஸ் மீ,
இந்த சிவான்னு டீச்சர் என்ன தெரியலையா? நான் தான் குமார், சிவாவோட ஃப்ரெண்டு. சின்ன வயசில் ஊர் விட்டு போனவன் இத்தனை வருஷமாக உங்களை காண்டாக்ட் பண்ணாமல் இருந்தது என் தப்பு தான். அதுக்காக என் கல்யாணத்துக்கு நீங்கள் வராமல் இருந்துடாதீங்க. எஸ், நாளைக்கு என் கல்யாணம். கம் கம் வா. இவங்க தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிற போகிற பொண்ணு. பிஎஸ்சி படிச்சிருக்காங்க. இதே ஊர் தான், பேர் காயத்ரி. என்னடா நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இன்றைக்கி வந்து பத்திரிக்கை கொடுக்குறானேன்னு தப்பாக நினச்சிட்டிங்களா? என் கல்யாணத்துக்கு யார் வேணாலும் வரலாம். நான் கூப்பிட்டு நினச்சது உங்களையும் சிவாவையும் மட்டும்தான். சிவா வீட்டில் இல்லையாம்மா? வெளியில போயிருக்கான்பா. அவன் முகத்தை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கு. அவனை அவசியம் கல்யாணத்துக்கு வர சொல்லுங்க. சரிப்பா. நானே நேரில் வந்து கூப்பிட்டேன்னு சொல்லுங்க. ஷெல் வி கோ? வரேன் டீச்சர். அப்பா வரேன் டீச்சர். போயிட்டு வாப்பா. அவன்தான் நீங்கள் கேட்ட சிவா. இத்தனை வருஷத்தில் ஆளும் தோற்றமும் மாறி இருக்க தவிர கேரக்டர் மாறவே இல்லை. அதான் சிவா. என்ன அதிர்ச்சியாக இருக்கா? ஆனால் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. சின்ன வயசில் பிரிஞ்சு போன தன்னுடைய நண்பனை நினச்சிக்கிட்டு ஒருத்தனால் இத்தனை வருஷம் வாழ முடியும். அந்த நண்பனுக்காக தன்னுடைய பல வருஷ சினிமா கனவை ஒருத்தனால் தூக்கி போட முடியும். அதுவும் முடியும். அவ்வளோ ஏன், தான் காதலிச்ச ஒரு பொண்ணை தன்னுடைய நண்பனுக்காக ஒருத்தனால் விட்டு கொடுக்க முடியும். அதுவும் முடியும். அதான் சிவா. அவன் தான்டா சிவா. என்னடா சொல்கிறேன்னு பார்க்குறியா? நானும் கூட படித்தவன் தான். இத்தனை வருஷமாக உன்னை உயிருக்கு உயிரை நினச்சிட்டு இருந்த சிவாவே உனக்கு அடையாளம் தெரியல. என்னெல்லாம் சார். யாரா சார்? சொல்கிறா, யாரா சார்? நீங்கள் தான் சார். நீங்கள் பெரிய டைரக்டர். அது இந்த உலகத்துக்கு உனக்கு யாரா? என் மேலே என்னடா கோவம் உனக்கு? நீதா சிவாங்கிறது ஏன் என்கிட்ட மறைச்ச? அப்படி இல்லை சார். உங்களை தூரமாக நின்று பார்த்து சந்தோஷப்படுறதான் நியாயம். அந்த அளவுக்கு நீங்கள் யாரும் தொட முடியாத ஒரு உயரத்தில் இருக்கீங்க சார். அதுக்கு காரணமே நீதான்டா. புரியல? சின்ன வயசுல பெரிய ஆளாகணும்னு கனவு காண வச்சது யாரு? எதுவுமே தெரியாது எனக்கு ஏதாவது சாதிக்கணும்னு கற்றுக் கொடுத்தது யாரு? நீதான்டா. உன்ன மாதிரி ஒரு நண்பன் இல்லைனா நான் எங்கடா ஜெயிக்கிறது? ஆனா இந்த வெற்றி உனக்கு தாண்டா நியாயமா கிடைச்சிருக்கணும். டேய், நீ தோத்து போய் நான் ஜெயிச்சிட்டு இருக்கேன்டா. யார் சார் சொன்னது நான் தோற்று போயிட்டேன்னு? நான் தோக்கலை சார். அதான் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கல்ல. நண்பன் ஜெயிச்சா நாம் ஜெயிச்ச மாதிரி. அங்கே தாண்டா சிவாவில் இருக்கிற இந்த மனசு யாருக்கு வரும்? ஆனால் என்ன பார்த்தியா? உன் கனவை பறிச்சு, உன் கதையை பறிச்சு, உன் காதலியும் பறிச்சு. சே, எவ்வளோ மோசமாக நான் போயிட்டேன். அப்போவும் ஒரு வார்த்தை கூட நீ என்கிட்ட சொல்லலை.
ஒரு நண்பனுக்காக எவ்வளோடா விட்டு கொடுப்பேன்? காசு பணம் பேர் எப்போ வேணாலும் கிடைக்கும். ஆனால் உன்ன மாதிரி ஒருத்தர் கிடைக்க மாட்டேன்டா. நீ வெறும் என் நண்பன் மட்டும் இல்லைடா, என்னை படித்த பிரம்மன்டா. நீ தோக்கக்கூடாது, ஜெயிக்கணும், ஜெயிக்கணும். உன் காதலியும் உன் கதையும் உனக்கு தாண்டா சொந்தம். நீ எழுதின கதைக்கு இது தாண்டா கிளைமேக்ஸ். என்னடா பார்க்குறேன்? எனக்கு கொஞ்சம் சினிமா தெரியும்டா. சார், குமார் சார். குமாரு, டே குமாரு, டே குமாரு, டே குமாரு, டே குமாரு, டே குமாரு, டே குமாரு.